இன்னைக்கு ஸ்ரீராம் பர்த்டே. நைட்டு ஒரு 12 மணிக்கே விஷ் பண்ணிவிட்டு ஷர்ட் காலைல கொடுக்கலாங்கிற ஐடியாவில் இருந்தேன். அவனுக்கு பிடிச்சது ஒன்று ஆர்டர் போட்டு சொல்லியிருந்தான். நான் அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். காலைல சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு பார்த்தா அது நைட்டே கொடுத்துருந்தேன். பார்த்தா அதில் எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிட்டு நான் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே ஒன்று என்னென்னா ஆஃப் ஹேண்டாக வந்துருச்சு. சரின்ட்டு காலையில் எழுந்திரிச்சு கேசரி அப்புறம் சாம்பார்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா கீழ் வீட்டில் தெரிஞ்ச அக்காட்ட வந்து கேக் வாங்கிட்டு வர சொல்லி சர்ப்ரைஸாக ஈவினிங் விடலான்னு பார்த்தா அவன் ஸ்ரீராம் இருக்கும்போதே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லவும் சரின்ட்டு அவனை விட்டே போய் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அந்த சர்ப்ரைஸும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி சர்ப்ரைஸை பண்ணுவோன்னு நினச்சா அது சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் மதியத்துக்கும் கொஞ்சம் ஏதாவது நான்வெஜ் டைப்பில் ஏதாவது மீன் நண்டுன்னு செய்யலாங்கிற பிளானில் இருந்தேன். பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்துச்சு, வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான். சரின்ட்டு வெறுசாகவே சாப்பாடு தயிர் சாதம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் மட்டும் எதுவும் செய்யாமல் இருக்கோம்னு ஒரு சிக்கன் மட்டும் வாங்கி அப்படியே கிரேவி மாதிரி வச்சு இட்லிக்கு சாப்பிட்டோம். அதோட வந்திருந்தான். சரி ஒரு சர்ப்ரைஸ் ஏதோ ஒரு தண்ணியில் சுடு தண்ணியில் வந்து ஐஸ் க்யூப் போட்டால் அப்படியே புகை மாதிரி வரும்ன்ட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சொன்னாங்க. அதையும் பார்த்தா சொதப்பிடிச்சு. அதில் வரவே இல்லை. ஏகப்பட்ட ஐஸ் க்யூப்ஸ் போட்டனோ என்னமோ தெரியல. சரி இருக்கிறத வச்சு வெட்டுவோன்ட்டு அப்படியே கேக் கட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்படி தான் எங்கள் டேஸ் இப்படி போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.